ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பானதாக இருக்க பிரார்த்தித்துக் கொண்டு இன்று 23/11/2024 கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி குரோதி வருடம் சனிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பகவானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் தேய்பிறை அஷ்டமி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:11 அதேபோல் சூரிய அஸ்தமனம் மாலை 5:39. இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் எப்போதும் சொல்வதுதான், காலை 5 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்றி விட வேண்டும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் மாலை 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:34 வரை மகம், அதன் பின்பு பூர நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 11:45 வரை தேய்பிறை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. இன்று தேய்பிறை அஷ்டமி, ஆகவே காலபைரவரை வணங்குங்கள். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்ததென்றால் இன்றைய நாளிலே ஒரு நல்ல முடிவுக்கு வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள். நீங்கள் செய்யும் செயலிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல திருப்திகரமான நிலை ஏற்படும். ஆகவே எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். இப்பொழுது கார்த்திகை மாதம், எல்லா இடத்திலும் ஐயப்ப பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். ஐயப்ப பூஜையிலெல்லாம் கலந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். நல்ல பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற நாள். சிலருக்கு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு உத்தியோக உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல லாபம் வருகின்ற நாள். சொந்த வியாபாரம் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். அதேபோல் புதியதாக வேலைக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படுகின்ற அற்புதமான நாள்.
தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக கைகூடி வரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும், பங்கு கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்றன. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். இருக்கின்ற வேலையிலிருந்து நல்ல வேலைக்கு மாறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். ஐயப்பனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லுங்கள். தன்வந்திரி காயத்ரி சொல்லுங்கள். தன்வந்திரி பகவானுக்கு ஒரு விளக்கேற்றுங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். தேவையில்லாத பயத்துகளை தவிர்க்க வேண்டும். கோளறு பதிகம் படியுங்கள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்றன. நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அது நல்ல அனுகூலத்தை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குடும்பத்திலே தேவையில்லாத சண்டைகள் இருந்திருந்தால் அதையெல்லாம் விலகி குடும்பத்திலே அமைதி ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். அது படிப்பிலோ விளையாட்டிலோ ஏதோ ஒரு விதத்திலே சாதனை புரிவீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். ஐயப்பனை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். தன வரவு உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்றன. சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகி உங்களுக்கு மன சந்தோஷத்தை தருகின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். ஆகவே மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ராமநாமத்தை ஜபியுங்கள். ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்கள். புதிய முதலீடுகள் எதுவும் இன்றைய நாளிலே செய்யக்கூடாது. பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடாது. நீங்களும் கடன் வாங்கக்கூடாது.
வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய பகவானை வணங்க வேண்டும், ஐயப்பனை வணங்க வேண்டும், கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்றன. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய வெற்றிகள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும் என்றாலும், நல்ல காரிய அனுகூலம் ஏற்படும் என்றாலும், சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருங்கள். கவனச்சிறல்கள் ஏற்படும். ஆகவே செய்கின்ற வேலையிலே கவனத்தோடு செய்யுங்கள். இறைநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலிலே கூட நாம் சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே பல 100 டன் எடையுள்ள ஒரு சிறிய மலை. இந்த மலையை போன்ற ராட்சச பாறை ஒன்று இருந்தது. அந்த பாறை மக்கள் கிரிவலம் செய்வதற்கு மிக மிக இடையூறாக இருந்ததாம். 10-15 காட்டு யானைகளை வைத்து அந்த பாறையை அப்புறப்படுத்த முயற்சித்தார்கள். ஆனால் பலன் இல்லை. அப்போது அங்கு ஒருவர் வந்தார். அவர் ஒரு சித்தர். 27 அடி நீளமுடைய தலைமுடியை கொண்டவர் அவர். இந்த பாறையை தனது ஜடாமுடியிலே கட்டி தனி ஒருவனாக இழுத்து ஒரு பாதுகாப்பான இடத்திலே தூக்கி வீசி எறிந்தார் என்பது வரலாறு. அவர்தான் அடிமுடி சித்தர். மறக்காதிரு, பிறக்காதிரு, இறக்காதிரு எனும் உபதேசத்தை செய்தவர் இந்த அடிமுடி சித்தர். இறைவனை மறக்காமல் இருந்தால் நீ இன்னொரு பிறவி பிறக்காது இருப்பாய். இன்னொரு பிறவி நீ பிறக்காது இருந்தால் இறக்காது இருப்பாய் என்பதே இதனுடைய அர்த்தம். அடிமுடி சித்தர் பல அற்புத சித்துக்களை சர்வசாதாரணமாக செய்தவர். ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், யோகி ராம் சுரத்குமார் முதலான மகான்களால் வழிபடப்பட்டவர். இவர்களே மகான்கள். இவர்களால் வழிபடப்பட்டவர் அடிமுடி சித்தர். இவர் ஜீவ சமாதி அடைந்தவர். அடிமுடி சித்தருக்கு மிகவும் பிடித்தமான உணவு கேழ்வரகு. இந்த கேழ்வரகு கஞ்சி, கேப்பங்கூழை மட்டுமே இவர் உணவாக உட்கொண்டு வாழ்ந்தார் என்பது வரலாறு. அடிமுடி சித்தருக்கு கேழ்வரகு, பூ, நல்லெண்ணெய் ஆகிய 3ஐயும் காணிக்கையாக கொடுத்து, முடிந்தால் ஒரு வேஷ்டி கொடுத்து நாம் வேண்டிக் கொண்டால் நமது அனைத்து துன்பங்களும் துயரங்களும் தூள் தூளாகும் என்பது நிதர்சனம். இந்த அடிமுடி சித்தருடைய கோவிலுக்கு நேர் எதிரே கௌதம மகரிஷியினுடைய ஜீவ சமாதி இருக்கின்றது. அதுவும் நாம் அவசியம் தரிசிக்க வேண்டிய கோவிலாகும். இந்த கௌதம மகரிஷியினுடைய கோவிலுக்கு அருகேதான் சூரியலிங்கம் இருக்கின்றது. சூரியலிங்க கோவில் இருக்கின்றது. இந்த அடிமுடி சித்தர் சித்தியை, வெற்றியை தருபவர். சித்தர்கள் மீது சித்தம் வைத்தால் நமக்கு சித்தமாகாதது எதுவுமே இல்லை. ஆகவே திருவண்ணாமலைக்கு செல்லும் போது, கிரிவலம் செய்யும் போது மிக மிக கவனமாக நாம் கிரிவலம் செய்ய வேண்டும். ஆகவே எதனென்றால்
அங்கு பல 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 சித்த புருஷர்களுடைய ஆன்மா நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய துன்பங்களை, துயரங்களை, நாம் எதற்காக கிரிவலம் வருகின்றோம் என்பனவற்றையெல்லாம் அந்த சித்த புருஷர்கள் அறிந்திருக்கின்றார்கள். நாம் கிரிவலம் வரும்போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு, அரசியல் பேசிக்கொண்டு, சினிமா பற்றி பேசிக்கொண்டு, அடுத்த வீட்டுக்காரர்களை பற்றி பேசிக்கொண்டு இப்படியெல்லாம் கிரிவலம் வராமல், கிரிவலம் வரும்போது மனதை அந்த சிவபிரானிடம் கொடுத்து விட வேண்டும். அப்பா அருணாச்சலா, அப்பா அருணாச்சலா, இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லிக்கொண்டே கிரிவலம் வாருங்கள். அப்படி நீங்கள் கிரிவலம் வரும்போது நீங்கள் சித்தர்களை பார்க்கவில்லை என்றாலும் அவர்கள் உங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய கடைக்கண் பார்வை நம்மேல் படும். சித்தர்களுடைய பார்வை நம்மேல் பட்டுவிட்டதென்றால் அந்த சிவனுடைய பார்வை நம் மேல் பட்டுவிட்டதை போல். ஆகவே சித்தர்கள் சொன்னால் சிவன் நமக்கு செய்வார். ஆகவே இந்த கிரிவலம் வரும்போது கவனமாக கிரிவலம் வந்து இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் சென்று உங்களுடைய குறைகளை அவர்களிடம் சொல்லுங்கள். உங்களுடைய குறைகளை, என்ன குறை இருந்தாலும் மனதிலே, அவற்றை இந்த ஜீவ சமாதியிலே அவர்களுடைய பாதங்களிலே கொட்டிவிடுங்கள். உண்மையாக அடுத்த பௌர்ணமியோ அடுத்த அமாவாசையோ நீங்கள் கிரிவலம் செல்லும் போது, அதாவது அடுத்த முறை நீங்கள் கிரிவலம் செல்லும் போது உங்களுடைய குறைகள் நிச்சயமாக தீர்ந்திருக்கும். இதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆகவே சித்தர்களுடைய அடியை பற்றி கொண்டு, அவர்களுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நாம் இந்த உலகத்திலே இந்த ஜென்மாவை கடை தேர்வோம். அது ஒன்றுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.